கல்புக்குள் நிறைந்த காயல் பட்டணம் மஹல்லத்துல் காதிரியாவின் பேராசிரியர் 40 ஆண்டு காலம் முதல்வராக 15 ஆண்டுகளுக்கு மேலாக அரும்பணியாற்றி ஈரானை சேர்ந்த பேரறிஞர் நெடூர் கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள் பற்றி 1980ஆம் ஆண்டு கொழும்பு முதற் பள்ளி தெரு பள்ளிவாசல் முன்னில் நடைபெற்ற மாபெரும் மீலாது நபி விழாவில் மர்ஹூம் பேரறிஞர் கல்புக்குள் நிறைந்த கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி அவர்கள் பேசினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கேட்ட வார்த்தைக்கு இன்றுள்ளவர்கள் என்றும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி சாட்சி சொல்கிறார்கள் என்ற கருத்தை சூசகமாக சொல்கிறார்கள் மர்ஹூம் பேரறிஞர் கல்புக்குள் நிறைந்த கலந்தர் மஸ்தான் ஹஸ்ரத் அவர்கள். கேட்போமா? சஹாபிகளை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேனோ, எதை நிறைவேற்றவும் எதை நிலைப்படுத்தவும் நான் அனுப்பப்பட்டேனோ அதை நான் செய்திருக்கிறேனா, நான் நிலைப்படுத்தி இருக்கிறேனா, என் கடமைகளை நான் பூர்த்தியாக செய்திருக்கிறேனா இல்லையா என்பதை சஹாபிகளுக்கு மத்தியிலே ஒரு கோரிக்கையாக ஒரு செய்தியாக விடுத்து, நீங்கள் செய்தது உண்மை, எதற்காக நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றியது உண்மை, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் வந்தீர்களோ அதை நீங்கள் பூர்த்தி செய்தது உண்மை, என்ன காரியத்திற்காக அல்லாஹ் உங்களை அனுப்பினானோ அதை நீங்கள் முற்றிலுமாக எங்களுக்கு செய்து காட்டி சொல்லி காட்டியது உண்மை என்பதை சஹாபிகள் ஏகோபித்து சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சந்நிதியை நோக்கி சொல்வது போல வானத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்தி, இறைவா, நீ என்னை அனுப்பிய நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதற்கு நீயும் சாட்சி, இவர்களும் சாட்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை, அதற்கு முன்பு யாரும் செய்திராத ஒன்றை, அதற்கு பிறகும் யாருக்கும் செய்ய தோன்றாத ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி காட்டினார்கள். என்ன நோக்கத்திற்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அதில் அவர்கள் வெற்றி பெற்றதை சாட்சிகளோடு நிரூபிக்கிறார்கள். என்னுடைய கடமையை நான் பூர்த்தியாக நிறைவேற்றி விட்டேன், என் கடமைகளை நான் உண்மையாக முறையாக நான் மக்களுக்கு தெரிவித்து விட்டேன், அதில் நான் ஒரு குறையும் வைக்கவில்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இதனால் தான் புனித மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்நிதிக்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய பெரியோர்கள் நமக்கு ஒரு ஒழுங்கை, ஒரு முறையை சொல்லித் தருகிறார்கள். அந்த ஒழுங்கும் முறையும், யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ் என்று சலாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து ஸலவாத்தும் சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ் இன்னக கத் அத்தைத்தல் அமானா வ பல்லக்தர் ரிசாலா, நாயகமே, நீங்கள் எந்த அமானிதத்தை கொடுத்து அல்லாஹ்வால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டீர்களோ அதை நீங்கள் குறையின்றி நிறைவேற்றி விட்டீர்கள். உங்களுக்கு எந்த ரிசாலத்தை தந்து இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினானோ அந்த ரிசாலத்தின் பணியை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள். நாம் இந்த வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் அல்லது ஆணோ பெண்ணோ எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்நிதிக்கு முன்னால் நின்று கொண்டு அந்த சஹாபிகள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாயில் யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு தந்த அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ரிசாலத்தின் பணியை நிறைவேற்றி பூரத்துப்படுத்தி விட்டீர்கள், அதே வாக்குறுதியை அதே செய்தியை இன்றும் நாம் சொல்ல வேண்டும் என்று நமது பெருமக்கள் நமக்கு அறிவுரை மாத்திரமல்ல ஆணையே பிறப்பிக்கிறார்கள். இன்றும் நாம் சொல்லுகிறோம், யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இன்னக கத் அத்தைத்தல் அமானா வ பல்லக்தர் ரிசாலா, நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், அதில் எந்த குறையையும் நீங்கள் வைக்கவில்லை, அதில் எந்த பிழையையும் நீங்கள் வைக்கவில்லை, ஒரு புள்ளி அதில் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு புள்ளி விழுக்காடு கூட தவறு நடக்கவில்லை, அதுபோல் உங்களுக்கு தந்த ரிசாலத்தின் பணியில் ஒரு சிறு குறையையும் நீங்கள் வைக்கவில்லை, அதை முறையாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று இன்றும் நாம் சொல்லுகிறோம். அதை மதீனாவுக்கு சென்றுதான் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, இந்த ஊரில் இருந்து கொண்டும் சொல்லலாம், அவரவர் இல்லத்தில் இருந்து கொண்டும் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இன்னக கத் அத்தைத்தல் அமானா வ பல்லக்தர் ரிசாலா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து எங்கிருந்தும் பேசலாம், எந்த இடத்தில் இருந்தும் பேசலாம், எந்த நிலையில் பேச
சொல்லவும் ஒரு முஸ்லிமுக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட கடமையும் ஒரு முஸ்லிமுக்கு உண்டு. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை முற்றிலுமாக நிறைவேற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த கடமையை முற்றிலுமாக நிறைவேற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு சமுதாயத்தின் வழிகாட்டியாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நபியாக இந்த உலகத்திற்கு வந்த எவரும் இப்படி ஒரு சாதனையை செய்துவிட்டு அதை நிலைநாட்டி காட்டி, என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், என் அமானிதத்தை நான் காப்பாற்றி விட்டிருக்கிறேன், எனக்கு தந்த ரிசாலத்தின் கடமைகளை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொல்லி அல்லாஹ்வை சாட்சியாக்கிய ஒரு நபியும் உலகத்தில் இல்லை, ஒரு ரசூலும் உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரே ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. நல்லது நேய நெஞ்சங்களே, இத்தோடு எமது இன்றைய சோழிக்கூடம்